Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒரு half an hour தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் அவருடைய வார்த்தையை தியானித்து அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய தீர்மானம் நிறைவேறுவதற்காகவும் தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. Whether you believe it or not, whether you are prepared or not, it doesn't matter to God, because in His time He will come. அவருடைய நேரத்தில், அவருடைய குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வந்தே தீருவார். ஸோ நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் இன்னும் கொஞ்சம் கழிச்சு தான் வருவார், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் இல்லை. எனி டைம் ஹி வுட் கம், எந்நேரமும் அவர் வரலாம். அந்த வருகைக்கென்று எதிர்நோக்கி ஆயத்தத்தோடு இருந்த அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள் எப்படி இருந்தாங்களோ அதே போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக மணவாளன் வருவாருன்னு சொல்லி அந்த ஆயத்தத்தோடு இருக்கணும். அதுதான் நம்மளை அவரோட வருகைக்கு நேராக நம்மளை எடுத்து செல்லும். ஸோ இன்னைக்கும் we are discussing we are studying about the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு பைபிள் ஸ்டடி பல நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைகளை குறித்து, அதாவது முதல் சாப்டர்ஸ்ல போட்டிருக்கிற அந்த 7 சபைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 2 சாப்டர் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது சாப்டர்ல போட்டிருக்கிற சபை, 5வது சபை சார்டிஸ் அல்லது சர்தாய், தமிழ்ல சர்தாய்ன்னு சொல்லுவாங்களே, அல்லது இங்கிலீஷ்ல சார்டிஸ். இந்த சபையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த சபைகளில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஜூம்லேயோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, யூ வில் நோ சர்ச் எப்படி டிகிரேட் ஆகிட்டு வருதுன்னு. எப்படி ஆரம்பத்தில் எப்படி நல்லா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதில் டிகிரேட் ஆகி எப்படி பொலிட்டிக்கல் பவர்ஸ் எல்லாம் உள்ளால இது சர்ச் கமர்ஷியலாகவும் அல்லது பொலிட்டிக்கலாகவும் அவங்க எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாம் எப்படி உள்ளால வந்தது, விக்கிரகங்கள் எப்படி உள்ளால வந்தது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே இந்த 7 வருஷம், அந்த 7 சபைகள் இந்த கிட்டத்தட்ட இந்த 2000 இயர்ஸாக நடக்கிற அந்த டைம்லைன், ஒவ்வொரு வருஷ காலத்துல நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் தான் அந்த 7 விதமான சபைகளை குறித்து நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, இங்க சார்டிஸோட சபையை குறித்து நம்ம பார்க்க போறோம். லெட் மீ ஷேர் த PPT with you. Thank you Jesus. Hallelujah. Praise you. Okay. சர்ச் இன் சார்டிஸ், இந்த சபை செத்த சபை அல்லது டெட் சர்ச்னு சொல்லலாம். டெட் சர்ச் அப்படின்னா சபை இருக்கு, பில்டிங் எல்லாம் இருக்கு, மக்கள் வந்துட்டு போறாங்க. ஆனா அங்க ஆவிக்குரிய ரீதியில ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதாவது வெளியரங்க பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு சர்ச்னு சொல்லலாம், ஆனா உயிர் இல்லை. அப்போ பாருங்களேன், அதான் டெட் சர்ச்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் ஆண்டவர் இப்படி பேர் வச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்க்கலாம். இன்னும் வர எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல இந்த சர்ச் இன் சார்டிஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். பிஃபோர் வி கோ இன் டு த வேர்ட், இந்த சார்டிஸோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது இந்த சர்ச் நல்ல ஒரு செழுமையான ஒரு பட்டணத்துல இருந்தது. இந்த சிட்டி, இந்த சார்டிஸ் சிட்டி நல்ல ஃப்ரூட்ஸ் நல்ல விளையும், பிளஸ் வுல், போத் கேட்டில் அண்ட் அக்ரிகல்ச்சர், நல்ல ஒரு செழிப்பான ஒரு தேசம் இந்த இடத்துல இருந்தது. பிளஸ் ஆல்சோ அது தவிர இது பிஸ்னஸ் சம்பந்தமானது, பிளஸ் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா பார்க்கும்போது நிறைய பேகனிசம் இருந்தது, நிறைய ஐடல் வர்ஷிப். எப்படி எபேசி சபையில அந்த தியாலால் அந்த தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில்லாம் இருந்தது, அதான் ஒரு பெரிய காரியங்கள் பண்ணிட்டு இருந்த மாதிரி இந்த இடத்துல சிபில்னு சொல்லிட்டு ஒரு காடஸஸ், பெண் தெய்வம். டயானாவும் ஒரு பெண் தெய்வம். நம்ம இந்தியாலையும் பார்க்கலாம், நிறைய பெண் தெய்வர்கள்னு சொல்லிட்டு இந்த பெண் பிசாசுகள் நிறைய கிடக்கும். ஸோ அதே போலதான் அந்த நாட்கள்லயும் இதோட இன்ஃப்ளூயன்ஸ். இதுக்கு முந்தின சபையிலும் பார்க்கும் பொழுது ஜெசபெல் ஸ்பிரிட், அதுவும் ஒரு பெண். அப்போ நிறைய அந்த பிசாசானவன் பாருங்களேன், எல்லாமே இந்த காடஸஸ் மாதிரி நிறைய அப்போ உருவாக்கி வச்சிருந்தான் மக்களை ஏமாத்துறதுக்குன்னு. சரிங்களா? அப்போ இந்த டெம்பிள்லயும் இது அதாவது இந்த டெம்பிள் ஆஃப் காடஸஸ் சிபில், இந்த விக்கிரகத்துக்கும் அங்க ஒரு பெரிய டெம்பிளா இருந்து அதுவும் பிரதான வர்ஷிப்பா இருந்தது.
இது வந்து ஏன்ஷியன்ட் கேபிட்டல் ஆஃப் கிங்டம் ஆஃப் லிடியாவோட ஏன்ஷியன்ட் கேபிட்டலா சார்டிஸ் இருந்தது. சரிங்களா? அப்போ இந்த சர்ச் ஏன் டெட் சர்ச்னு சொன்னாங்கன்னா, ஆண்டவர் ஏன் சொன்னாங்கன்னு பார்க்கும்போது, இது வந்து இட் ஹாஸ் பிகம் ஏ வெரி ஃபார்மலிஸ்டிக் சர்ச். ஒரு ஃபார்முலா போக ஆரம்பிச்சா, ஸ்பிரிச்சுவலா போறதை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவலா முன்னேறாம ஃபார்முலா ஒரு சடங்காச்சாரமா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஆவியும் அதனாலதான் அங்க வந்து ஆவியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அனலும் இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு சர்ச் இருக்கு, சும்மா சண்டே ஆனா வர்ஷிப் பண்றாங்க, சும்மா சண்டே ஆனா ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு காணிக்கை போடுறாங்க, போயிட்டே இருக்காங்க. தட் இஸ் கால்ட் டெட் சர்ச். எந்த ஒரு ஆண்டரோட இன்ட்ராக்ஷன் இல்லாம, ஆண்டரோட ரிலேஷன்ஷிப் இல்லாம, ஆண்டரோட பேசாம, ஆண்டரோட சத்தத்தை கேட்காம, அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் கடைசியில முடிக்கும் போது சொல்லுவாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா ஆவியானவர் ஒவ்வொரு சபையோட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சபையில பேசுறாரு. ஆனா எந்த சபை அவர் பேசுறது கேட்காமல் இருக்கலோ, தட் இஸ் கால்ட் அஸ் அன் டெட் சர்ச். அப்ப இங்க பாருங்களேன், இட் ஹாஸ் பிகம் எ வெரி ரிச்சுவலிஸ்டிக் அல்லது ஃபார்மல் சர்ச்சா மாறிடுச்சு. அப்போ வந்து வர்ஷிப்ங்கிறது வந்து ஆவியிலும் உண்மையிலும் தான் இருக்கணும். ஓகே, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரிச்சுவலா ஃபார்ம் பண்ண. ஓகே, எடுத்த உடனே கொஞ்சம் நம்ம ஸ்லோ சாங் போடுவோம், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சாங் போடுவோம். அப்போ அதே ஒரு ரிச்சுவலா மாறிடுச்சு. அப்படி நம்ம வந்து வர்ஷிப் பண்ணோம்னா இப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. ஸ்லோவா பாடினா வர்ஷிப், கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படி கை தட்டி எல்லாம் பாடினா பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சுவலா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. So all this in the formalistic and the ritual form அங்க வந்து ஆவியானவரோட இடைப்பாடுதல் இல்லாம, ஆவியானவர் பேசுறதை அவங்க கேட்காம, இவங்க இஷ்டத்துக்கு அதை ஒரு டைம் ஃப்ரேம் மாதிரி போட்டுட்டு, ஓகே இது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இப்படி, அடுத்த 5 மினிட்ஸ் இப்படி, அடுத்த 5 மினிட்ஸ் வந்து மெசேஜ் கொடுக்கணும், அடுத்த 5 மினிட்ஸ் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. கரெக்டாக 10 மணி ஆனால் எல்லாம் வீட்டுக்கு போயிடணும். அப்போ இதெல்லாமே ஒரு ஃபார்மலிஸ்டிக்காக போச்சு. அந்த நாட்கள்ல பவுல் அதாவது இந்த ஏர்லி ரிவைவல் வரும்போது he continuously speak throughout the night. அப்படி காலையில் நைட் வரைக்கும் மெசேஜ் எல்லாம் போகும். அந்த மாதிரி ரிவைவல் ஒவ்வொரு வீட்லயும் அப்படிலாம் இருந்தது. 20 ஜெபிக்கிற நாட்கள்லாம் இருந்தது. அப்ப இங்க பாருங்களேன், ஒரு ரிச்சுவலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, ரிச்சுவலா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க, சடங்காச்சாரமாக. ஸோ அதுதான் வெரி டேஞ்சரஸ். நம்ம பீயிங் எ கிறிஸ்டியன், எஸ் பை காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் குட், பட் நம்ம ரிச்சுவலா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். சண்டே ஆனா வந்து சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறது நல்லது. ஆனா அதே நம்ம ரிச்சுவலா ஃபாலோ பண்ணிட்டோம்னா then that is become an idol worship. இன்னைக்கு நிறைய பேர் ரிச்சுவலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம புறஜாதியார் மத்த மார்க்கத்தில் உள்ளவங்களும் நிறைய ரிச்சுவலுக்கு அதை பத்திலாம் நம்ம நிறைய காரியங்கள் பேசுறோம். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ளேயே ரிச்சுவல் எவ்வளவு இருக்குன்னு நம்மளே நோண்டி பார்க்கும்போது தெரியுது சபையில. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, அப்போ சபையில வந்து என்னைக்கு இந்த ரிச்சுவல் காரியங்களை உள்ளால வருதோ அன்னைக்கு ஆவியினர் வெளியே போயிடுவார். ஹல்லேலூயா. எங்கேயுமே நமக்கு வந்து இந்த பாரம்பரியம் உள்ளால வந்தது, ட்ரெடிஷன் உள்ளால வந்தது, ரிச்சுவல் உள்ளாத சடங்காச்சாரம் உள்ளால இருக்குன்னா ஹோலி ஸ்பிரிட் கேன் நாட் டீல் வித் த சர்ச். ஏன்னா the church is not functioned based on the ritual activities. The church is functioned based on the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் சபைக்கு வழி நடத்துதல். சபையை உருவாக்கினவர் Holy Spirit. Holy Spirit is the creator of the church. அப்போ அவருக்கு அங்க இடம் இல்லாட்டி சபையும் ஆண்டவருடையது இல்லாம போயிரும். சபை தேவனுடையது இல்லை. எந்தெந்த சபை பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி அவங்க வழி நடத்தப்படுறாங்களோ, they are called to be as a bride and they are the one will be taken up in the rapture. அது வரைக்கும் சடங்காச்சாரமா நீங்க எவ்வளோ நீங்க பண்ணி பார்த்தாலும், if you don't allow the Holy Spirit in the church, then that is called as ritual church or a dead church. இங்க வந்து சர்தை அந்த கண்டிஷன்ல அதை போய் முடிஞ்சது. எல்லாமே சர்ச் எல்லாமே இருந்தது, சண்டே எல்லாமே சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க, ஆனா ரிச்சுவலா போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சடங்காச்சாரம் மாதிரி அது எல்லாமே அப்படி பண்றாங்க. அப்போ இங்க அதோட மெயின் the form of a godliness without a power. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல சபையை உருவாக்கும் பொழுது they preach the gospel in authority with the power. அந்த இடத்துல வல்லமைகள் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அவங்க பிசாசு போன்னு சொன்னா போகும். வியாதியஸ்தர்கள் எல்லாம் தொடப்பட்டு எந்திரிச்சு ஓடினாங்க. பிசாசானவன் எதிர்த்து நிற்க முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி சபையில ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நான் வந்து எல்லா சபையிலும் சொல்ல, இந்த டெட் சர்ச் நான் சொல்றேன். அப்ப டெட் சர்ச்னு சொல்லும் பொழுது அங்க வந்து பயங்கர காட்லினஸ் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா தேவனுடைய வல்லமை இருக்காது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது we can see the move of God, we can see the power of God, we can see his mighty hand. சபையில இருக்கும். எந்தெந்த சபையில இதெல்லாம் இல்லாமல் இருக்குதோ
then we can call to be as a church in Sardis. Sardis என்ன நடந்ததோ அதே போல தான் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. The meaning of the word Sardis is the escaping one or the one who come out. எப்படியாவது ஒரு கடமைக்கு போயிட்டு வந்தா போதும், ஒரு எஸ்கேப் ஆகிற மாதிரி. அப்போ அந்த பேர்லயே இருக்குது வந்து எஸ்கேப்பிங். சரி, இதுதான் அதோட ஹிஸ்டரி, அதோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம். இதை குறித்து ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு பார்க்கும்போது, எல்லா சபைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தேவனை மகிமைப்படுத்துற ஒரு சல்யூட்டேஷன் இருக்கு. Revelation 3 மூணாவது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வசனம். This is the message from the one who has the sevenfold spirit of God and 7 stars. 7 விதமான ஆவிகள் தன்னுடைய கரத்துல ஏந்தி. அப்போ இந்த ஸ்பிரிட் ஆஃப் இந்த 7fold ஸ்பிரிட் வந்து எசாயா 11ல பத்தி போட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த இந்த 7 ஆவிகள் என்னென்ன இருந்ததுன்னு போட்டிருக்கோம். அது நீங்க if you have time அந்த எசாயா 11 2 3 4 பார்க்கும்போது அந்த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், விஸ்டம், பவர் அதெல்லாம் எல்லாமே போட்டிருக்கோம். அதை பத்தி நீங்க வந்து தனியாக மெடிடேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஐ ஹவ் டாக்கன் அபவுட் திஸ். நீங்க இந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இதை பத்தி இந்த 7 kinds of spirit of God இதை பத்தி ஒரு தனி டாபிக்கே இருக்கு. You can easily go and check it out. Thank you Lord. அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது இல்ல அதே வசனத்துல என்ன கண்டம்னேஷன் பண்றாருன்னா, I know all the things you do and that you have a reputation for being alive but you are dead. இதான் சபை. அந்த சபை வந்து சூப்பரா நீங்க போகுது, எல்லாருமே கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுறீங்க, டைமுக்கு கரெக்டா வந்துடுறீங்க, நீங்க சூப்பரா வந்து அப்படியே பைபிள்லாம் தூக்கிட்டு வரீங்க, நல்ல பாட்டெல்லாம் சத்தம் போட்டு பாடுறீங்க, எல்லாம் 4 parts எல்லாம் வச்சுட்டு சூப்பரா பாடுறீங்க, காணிக்க சூப்பரா போடுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I call you as a dead. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பார்க்கும்பொழுது நீ வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்க, ஆனா யூ ஆர் டெட் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கண்டம்னேஷன் கொடுக்க. மற்ற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாரு, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார், நீ இவ்வளவு பண்ற. இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டம்னேஷனே வருது ஆரம்பிக்குது. அப்போ ஐ நோ ஆல் தி திங்ஸ் யூ டூ, நீ எல்லாமே பண்ற, ஆனா அதுல வந்து தேவனுடைய சித்தம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இல்ல, சபைக்கு ஒரு கடமைக்கு தான் போறேனே தவிர அந்த இடத்துல தேவன் பேசுவார், தேவன் என்ன பேச போறான்னு சொல்லிட்டு தேவன் பேசுவதை நீங்க கேட்காமல் இருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்க இடம் இல்லாது. அங்க எங்க ஆவியானவர் உண்டு அங்க விடுதலை உண்டு. அப்ப எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறோ அங்க ஜீவன் உண்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்க இல்லையோ அப்ப அந்த இடத்துல எல்லாமே இட் ஹஸ் கால்ட் டு பி as a dead church. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம they become so formal, they become so ritualistic, and the Holy Spirit cannot able to express his view to the church. பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைக்கு பேச முடியல, எதுவுமே பேச முடியாத நிலைமை. ஏன்னா இவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு they are called to be a dead church. கண்டம் பண்றாரு உங்களை, நீங்க வந்து உயிரோட வர மாதிரி இருக்கீங்க, ஆனா but you are dead. இப்ப டெட்னு சொல்லும் போது ஸ்பிரிச்சுவல் டெட் தான் இங்க ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. பிசிக்கலா அவங்க வந்து நல்லா அலைவா இருக்காங்க, பிசிக்கலா அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, பட் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டெட். வி ஹேவ் டு பி ஸ்பிரிச்சுவலி அலைவ். பிசிக்கலா டெட்டா இருக்கணும். பிசிக்கல் டெட் வந்து நம்ம இந்த பூமியில எப்படியாவது நமக்கு ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இஃப் யூ ஆர் அலைவ், அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப் தனியா இருக்கு, பிசிக்கல் லைஃப் தனியா இருக்கு. பிசிக்கல் லைஃப் நம்ம எல்லாரும் பாக்குறோம், உயிர் இருக்கா இல்லையான்னு டாக்டர் வந்து பல்ஸ் பிடிச்சு பார்ப்பாரு, அது வந்து பிசிக்கல் லைஃப். அதே போல ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு ஒன்று தனியா இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அதை எப்படி பல்ஸ் பிடிச்சு பார்க்கணும்னா, ஆவியானவர் நம்ம கூட பேசுறது கேக்குதா இல்லையா, ஆவியானவர் என்னோட இருக்கிறாரா இல்லையா, உள்ளால எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா, என்னோட ஸ்பிரிட் வந்து ஆண்டவருடைய ஸ்பிரிட்டோட கலந்துருக்கிறா, அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அனுதினமும். அப்படி அது இல்லாட்டி யுவர் ஸ்பிரிட் இஸ் டெட், யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் டெட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the moment our physical body is died அல்லது டெட் ஆன உடனே that spiritual man will be also be dying in the hell. அதான் அதோட அர்த்தம். அப்ப இங்கே நம்மளோட physical body அலைவ்ல இருக்கும்போது we need to make sure our spiritual body is also, our spiritual life is also alive in Christ. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு ஜீவன் இருக்க வேண்டும், அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த நமக்குள்ளால இருக்க வேண்டியது எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் I can receive it, I can be alive. ஹல்லேலூயா. சரி, இப்படி சொல்லிட்டு கண்டம்னேஷன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு கவுன்சில் கொடுக்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. வேக்கப், நீ வந்து பிசிக்கலா அலைவா இருக்க, ஆனா ஸ்பிரிச்சுவலா டெட்டா இருக்க. சரி, உனக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. வேக்கப், நீ விழித்து கொண்டு strengthen what little remains. இன்னும் உனக்கு உயிர் இருக்கு,
ஓகே. ஆனா இதுலயும் நீ வந்து எந்திரிக்கலாம். ஆண்டவர் அட்வைஸ் கொடுக்கிறார். சரி, நம்ம வந்து டில் த லாஸ்ட் மொமெண்ட் கூட ஆண்டவர் நம்மளே காப்பாத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஓகே, நம்ம சாவர நிலைமையில இந்த லாஸ்ட் மொமெண்ட் இருக்கும். அந்த நேரத்துல கூட யாரு இந்த சிலுவையில ஒரு கல்லன் இருந்தான். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து அப்போ கூட அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல 2 பேருக்கும் சான்ஸ் இருந்தது. ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஃபைனலி ஹி காட் சேவ்ட். ஒருத்தன் அப்பவும் கூட யூஸ் பண்ணல. அப்போ அந்த சின்ன ஸ்ட்ரென்த் நமக்குள்ள, நீங்க வந்து உயிரோட தான் இருக்கீங்க, இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கீங்க. ஸ்ட்ரென்த் வாட் strengthen what little remains, for even what is left is almost dead. அதுவும் நீங்க செத்தவ மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஐ ஃபைண்ட் தட் யுவர் ஆக்ஷன் டு நாட் மீட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் மை காட். அப்படின்னா தேவனோட சித்தத்தை அவங்க செய்யலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? how many of you are with me? நிறைய நேரம் நான் மட்டும் தான் பேசிட்டே இருப்பேன். ஸோ எனிவே, ஐ ஹோப் யூ ஆர் லிசனிங் டு அஸ். பிரைஸ் காட். அப்போ தமிழ் என்ன போட்டிருக்கேன், நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நினைவுள்ளவர்களாக நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்டவர்களை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவங்க ஹோலி ஸ்பிரிட் கூட இல்லை, பரிசுத்த ஆவியானவரோட இல்லை, இவங்க வந்து ஒரு ஃபார்மலிஸ்டிக்கா போயாச்சு. அந்த சர்ச் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேற்றுக்கு வந்து எப்படி பேபால் சர்ச்சா மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள வந்து எல்லாமே அதுக்கப்புறம் ஐடல்ஸும் உள்ளால கொண்டு வந்துட்டாங்க. உள்ளால கொண்டு வந்து இந்த சர்ச் வந்து ஒரு மாதிரி கண்டிஷன்ல போயிடுச்சு. சரி, இப்போ எல்லாருமே சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கடமைகள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த கண்டிஷன்ல தான் இப்போ எல்லாமே இருக்காங்க. சர்ச்ல ஆவியானவர் இல்லை, அங்க விக்கிரகங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் ஆவியானவர் இல்லை. ஏன்னா இவங்கள சர்ச்சோட ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கானா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து சர்ச் ஃபங்க்ஷன் ஆன மாதிரி இருக்கு, பட் யூ ஆர் கால்ட் டு பி as டெட் சர்ச்சா தான் இருக்கீங்க. அண்ட் என்ன நடக்குதுன்னா, ஐ ஃபைண்ட் தட் யுவர் ஆக்ஷன்ஸ் டு நாட் மீட் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா நீங்க பண்றது எல்லாமே தேவனோட சித்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கோ பேக் டு வாட் யூ ஹர்ட் அண்ட் பிலீவ் அட் ஃபர்ஸ்ட் இந்த சபையில இருந்தது நம்ம எபேசு சபை, the church in Ephesiansல எப்படி அவங்க இருந்தாங்க, அட்லீஸ்ட் அந்த மரியாதை கொஞ்சமா அதை மாறுங்க. ஏன்னா அங்கிருந்து மாறி இவ்வளவு மோசமாயிட்டு வரீங்க. hold to it firmly, repent and turn to me again. திருப்பி ஆதி உள்ள காலத்துக்கு நீங்க போங்க. go back to what you heard and believed at first டைம்ல நீங்க என்ன கேட்டிருக்காங்க அதை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சபை இருந்து இப்ப எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. முன்னாடி எவ்வளவு அழகாக நான் வந்து அவங்க வந்து ஆராதிச்சாங்க, ஆவியானவர் எவ்வளவு அழகா பேசினாங்க, எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. இப்ப இங்க பாருங்களேன், சபையில ஃபெய்த் என்னன்னு தெரியாம போச்சு, பிளஸ் வந்து பிரேயர்னா என்னன்னு தெரியாம போச்சு, எல்லாமே மாறி போச்சு. வர்ஷிப் என்னன்னு தெரியாம போச்சு, ஹோலி ஸ்பிரிட்டோட ஆக்ஷனா என்னன்னு தெரியாம போச்சு. சர்ச்ல பவர் இல்ல, சர்ச்ல ஹீலிங் இல்ல, சர்ச்ல மிரக்கிள்ஸ் இல்ல, சர்ச்ல வந்து வேர்ட் ஆஃப் காட் இல்ல, எல்லாமே மாறி போச்சு. அப்ப இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சரி கொஞ்சம் உயிர் இருக்கு, கடைசி சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன், திருப்பி ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க திரும்புங்க, மனம் திரும்புங்க, அப்போ நான் உங்களை வந்து திருப்பி நான் வந்து ரிவைவ் பண்ண முடியும். ரிப்பன்ட் அண்ட் டர்ன் டு மீ, நீங்க என்னைய மட்டும் சார்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சில் கொடுக்குறாரு. கவுன்சில் கொடுத்துட்டு, அப்படி நீங்க திருந்தலைன்னா, இதான் லாஸ்ட் சான்ஸ், நீங்க திருந்தல, இஃப் யூ டோன்ட் வேக் அப், இப்ப நீங்க இப்ப நீங்க பண்ணலைன்னா, ஐ வில் கம் டு யூ சடன்லி ஆஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஆஸ் எ தீஃப். இங்கதான் அவரோட சீக்ரெட் கம்மிங்க குறித்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறாரு எங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல. நான் வந்து சடனா வருவேன், ஏன்னா 2ஆம் வருகை வந்து ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். ரகசிய வருகையிலேருந்து 7 வருஷத்துல 2ஆம் வருகை நடக்க போகுதுன்னு, 3.5 வருஷம், அதோட டைம் ஃப்ரேம்ல நமக்கு இருக்கு. ஆனா சீக்ரெட் கம்மிங் தான் டைம் ஃப்ரேம் யாருக்குமே தெரியாது, எப்ப வருவாருன்னு nobody knows. அப்போ இஃப் இட் டோன்ட் வேக் அப், இப்ப நீங்க மனம் திரும்பி, நீங்க முந்தி நான் ஃபர்ஸ்ட் சபைக்கு சொன்ன மாதிரி நீங்க மனம் திரும்பலின்னா, நீங்க வந்து திரும்பலின்னா நான் திடீர்னு வந்துருவேன். அப்போ நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டியது வரும். அப்போ உங்களுக்கு நான் கைவிடப்பட்ட வேண்டிய நிலைமை வந்துடும். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அவரோட சீக்ரெட் கம்மிங் நமக்கு யாருக்குமே தெரியாது. I will come to you suddenly as unexpected as a thief. ஒரு திருடனை போல வருவார். இதான் சீக்ரெட் கம்மிங். அப்போ இப்பவும் நம்ம இந்த சபை வந்து நிறைய நம்ம வந்து பாரம்பரியமான அந்த சபை ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. சண்டேஸ் ஆனா சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸ் ஒரு பாரம்பரியமா எல்லாரும் நம்ம சண்டே ஆனாலும் எப்படியாவது வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா நமக்கு நிம்மதி. அப்படி கிடையாது, நம்ம இருக்க முடியாது. ஆவியானவர் சபையில என்ன பேசுறார், சபையில ஒரு வல்லமை இருக்கா, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதல் இருக்கா, பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் சொல்றாரு,
சொல்ற ஒரே காமன் காரியம் என்னன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப சபையில ஒவ்வொரு சபையிலும் ஆவியானவர் பேசுறாரு. இப்ப இன்னைக்கு நமக்கு போற சபையில ஆவியானவர் பேசாமல் இருந்தால் நம்ம அந்த 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 சார்டிஸோட சர்ச்சோட கண்டிஷன்ல இருக்கணும், ஒருத்தன் டெட் சர்ச். அதே மாதிரி பாரம்பரியமா சடங்காச்சாரமா ஒரு ஃபார்மட்ல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ காட் ஆஃப் ஃப்ரீனஸ். அவர் விடுதலை தருகின்ற தேவன், ஃப்ரீடம். அதாவது எல்லா வாரமும் அப்படியே தான் அதே கான்ஸ்டன்டா தான் நடத்துவாருன்னு தெரியாது. சில நேரத்துல he moves according to his ways. அவருடைய வழிநடத்தல் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா நடத்துவோம். நம்ம என்ன பண்றோம், எல்லாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி டிஃபைன் பண்ணி இப்படிதான் நடத்தணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம், ஆவியானவர்கிட்ட கேட்காம. தட்ஸ் வே த ப்ராப்ளம். அப்ப இங்க சொல்றேன், நீங்க மனம் திரும்புங்க. ஃபர்ஸ்ட் சபைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சமாவது நீங்க மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா நீங்க ஓகே. எல்ஸ் நான் எப்ப வேணாலும் சடனா வரலாம். இந்த சடை சபையில இருந்து தான் அவரோட ரகசிய வரிக்கையோட வார்னிங் கொடுக்கிறார். நீங்க திருந்தீங்கன்னா நான் திடீர்னு வருமே, நீங்க எல்லாம் கைவிடப்பட்டுருவீங்க சொல்லிட்டு இங்க ஃபைனலா ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு. ஒரு கமாண்டேஷன் எப்படின்னா, yet there are some in the church in Sardis who have not soiled their clothes with evil. இதுலயும் சிலர் இன்னும் இந்த 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 சடங்காச்சாரம், இந்த பாரம்பரியம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாமே பார்க்காம சில பேர் இந்த பிசாசுடைய காரியத்துல ஈடுபடாமல் ஒழுங்காக இருக்காங்க. இதெல்லாமே சபைக்குள்ள நடக்குது, சபைக்கு வெளியில நடக்கிற காரியங்கள் இல்லை. ஆண்டவர் எல்லாமே சபைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சபைக்கு வெளியில எல்லாமே பிசாசுடைய காரியங்கள். இப்ப பாருங்களேன், எப்படி ஒவ்வொரு சர்ச்சா பிசாசு டிகிரேட் பண்ணி எப்படி அவனோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க. இதுலயும் சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் சில பேர் இன்னும் அந்த இந்த பாரம்பரியத்திலையும் அதாவது இந்த சடங்காச்சாரத்திலும் ஈடுபடாமல் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. they will walk with me in white for they are worthy. அவங்கள மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அப்ப வாக் வித் மீன்னு வைட்டனா, நான் வரும் பொழுது, நான் திடீர்னு வரும் பொழுது there are some people in Sardis church, இந்த டெட் சர்ச்ல சில பேர் இன்னும் இந்த பிசாசோட காரியத்துக்கோ, ஈவில் காரியத்துக்கோ, அல்லது சடங்காச்சாரத்துக்கோ, ஃபார்மாலிட்டிஸ்க்கோ, அல்லது இந்த என்ன சொல்றது இந்த மாதிரி காரியங்களுக்கு ஈடுபடாமல் அவர்கள் ஆவியானவர் என்ன சொல்ற அதை மட்டும் கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க சில பேரும் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் they will walk with me in white. அப்படின்னா பரிசுத்தோட என்னோட வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் they are worthy. அவங்க நான் திரும்பி வரும்போது அவங்க என்னோட சேர்ந்து வாக் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். அப்போ இவ்வளவு கடினமான எப்படி ஆரம்பிச்ச சபை எவ்வளவு மோசமா மாறிட்டு வருது பாருங்களேன். அப்போ இப்படி போயிட்டு ஃபைனலா ஒரு ப்ராமிஸும் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ்னா, all who are victorious will be clothed in white. நமக்கு அங்க வெள்ளை வஸ்திரம் தரித்தவர்களாய் நம்ம அங்க போறோம்ல. நம்ம இங்க பூமியில வெள்ளை வஸ்திரம் தரிக்கிறது பெரிய மேட்டர். நிறைய பேர் அதோ ஒரு பெருசா நின்றாங்க. நான் நீங்க தரிக்க கூட சொல்ல வரல. இட்ஸ் குட், பட் provided the moment you die or moment you taken up, we have to be clothed in white. அப்படின்னா அவரோட மகிமையை நமக்கு மூட வேண்டும். இல்லாட்டி we have to be thrown away in somewhere else. அங்க அழுகையும் பற்கடிப்பும் கூக்குரலும் இருக்கிற ஒரு இடத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க. நமக்கு அங்க நம்ம போகும்போது தான் அதான் நமக்கு மெஜாரிட்டி ஒயிட். இங்க நான் ஒயிட் போட்டுட்டு இருந்தனால நான் அங்க பெயர்வேன் கிடையாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ நமக்கு இங்க ஒயிட் போடுறோமோ பிளாக் போடுறோமோ டசன்ட் மேட்டர் டு காட். So the moment we are victorious, அப்படின்னா நம்ம மரணத்தை ஜெயித்து, அதாவது நம்ம மரிச்சா கூட நம்மளோட நம்ம ஆத்மா அங்க பரலோகத்துக்கு போகும்போது it has to be clothed in glory. It has to be clothed in white. அப்படின்னா அப்பதான் என்ன சொல்றாரு, I will never erase their names from the book of life. அப்படின்னா என்ன, யாராரு புக் ஆஃப் லைஃப்ல நேம் இருக்காங்க அவங்க மட்டும் தான் ஹெவனுக்கு போக முடியும். அப்படி யாராவது விக்டோரியஸ்லா வந்தாங்களோ அவங்க மேல ஒரு மகிமை மூடும். அவர்களை நான் வரும்போது அவங்களை எடுத்துக்கொள்ளுவேன். அவங்களோட பேர் அழியாத ஒரு நாமமாக இருந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்படினால அப்போ அவங்களை I will announce before my father and his angels that they are mine. ஏசு கிறிஸ்து நம்ம கிட்ட, அதாவது பிதா கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, இவங்களை எல்லாம் என்னோட பிள்ளைகள். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்களேன். ஜெயம் கொள்ளவர்களுக்கோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமம் நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எவ்வளவு ஒரு பேர் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பாருங்களேன், நம்ம தோல் மேல கையை போட்டுட்டு அப்பா இவர் எனக்கு ரொம்ப என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தை நமக்கு வேணுங்க.
being a tradition Christian doesn't matter to God. Being a outward spiritual Christian, outward spiritual Christians, நம்ம சில பேர் நம்ம வெளியில நிறைய காரியங்கள் செய்வோம். It doesn't matter to God. But inwardly எப்படி நம்ம விக்டோரியஸா இருக்கோம்? இங்க பாருங்க, சார்டிஸ் சர்ச்சில் வந்து எல்லாமே மாறி போச்சு. வேர்ட் ஆஃப் காட் அங்க ப்ரீச் பண்ண முடியல. பிரேயர்னா என்னன்னு தெரியாம போச்சு. அங்க வல்லம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரோட கிரியைகள் அங்க இல்ல. எல்லாமே ஒரு சடகாச்சாரமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சில பேர் மட்டும் ஆவியோட சத்தத்தை கேட்டு இதோட டிஃபைல் பண்ணாம, சர்ச்சோட கலக்காம, அந்த சர்ச்சில் இருக்கிற காரியங்களை உங்களுக்குள்ள வராமல் கேர்ஃபுல்லா அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி தான் சொல்றாரு, இஃப் யூஆர் விக்டோரியஸ் டில் யூஆர் டெட், உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க இதை பாதுகாத்துட்டு இருந்தீங்கன்னா, ஐ வில் பி க்ளோத்ட் இன் ஒயிட். அவங்க எல்லாமே வெண் வஸ்திரம், அதாவது மகிமையால நம்ம மூடுவோம், நம்மளுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். பிளஸ் ஆல்சோ Jesus will take us to the Father and introduce to him, saying that they are mine. Hallelujah. What an amazing God we have. அப்போ இது ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ். செத்த சபையா இருந்தாலும் நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய சபைகள் வந்து செத்த சபையா தான் இருக்குது. பட் pray that God's life shall come to the church. திருப்பியும் அந்த ஆதி அப்போஸ்தலர் இருந்த அந்த எழுப்புதல், ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் திருப்பி சபைக்குள்ள வர வேண்டும். இப்போ பாருங்களேன், இந்த ஆல்மோஸ்ட் ஒரு டெட் சர்ச் ஸ்டேட்ல தான் நம்ம நிறைய சர்ச்சை நீங்க பாக்குறோம். பாரம்பரியமான சபைகள் நிறைய இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த டெட் சர்ச்னு சொல்லும் போது இது ஹிஸ்டாரிக்கலா நம்ம இப்ப பார்க்கல. நம்ம வசனத்துல பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தோம், அந்த பேபாலோட சர்ச்சஸ் நிறைய வந்திருந்தது. அதாவது ரோமன் எம்பையர்ஸ் கட்டின சர்ச் ஒரு 15 AD வரைக்கும், 15,000 AD வரைக்கும், 1500 AD வரைக்கும் எல்லாமே வந்துட்டு இருந்தது. பயங்கரம் உள்ளால விக்கிரகமும் வந்தது, பிளஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள உள்ளால சர்ச்சுக்குள்ள வந்தது. சர்ச் ஹஸ் பிகம் ஏ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பவர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்புறம் தான் ரிஃபார்மேஷன் வந்து, ரிஃபார்மேஷன் யார் மூலமா வந்ததுன்னா மார்ட்டின் லூதர் மூலமாக. இது நமக்கு நல்லாவே தெரியும். மார்ட்டின் லூதர் வந்து நீங்க பண்ற காரியங்கள் எல்லாமே தப்பு, சர்ச்ல என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 96 தீசிஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா எழுதி எல்லாத்துக்குமே பப்ளிஷ் பண்ணிடுவார். எல்லா ப்ராவின்சஸ்க்கும் இவர் அனுப்பி விட்டுருவாரு. இதெல்லாமே அவங்க பண்ற தப்பு, வேர்ட் ஆஃப் காட் பைபிள் படி அவங்க பண்ணல, எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு தே ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் திஸ் பேபால் சர்ச். இந்த பேபால் சர்ச்சை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி தே கம் அவுட், நீங்க பண்றது தப்பு, எங்களுக்கு தனியா வந்து தட்ஸ் வை த ப்ரொட்டஸ்டான்னு சொல்லிட்டு வெளியில வந்தாங்க. இவங்க எல்லாமே பண்றது. அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்டாண்ட் வெளியில வந்து அதுலயும் திருப்பி கொஞ்சம் கரப்ஷன்ல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வேற மேட்டர், தனியா இருக்குது. அப்போ இந்த ரெஃபர்மேஷன் திருப்பி ஃபார்ம் ஆச்சு. அப்போ கிறிஸ்டியன் சர்ச் வித் மார்ட்டின் லூதர் அண்ட் நம்பர் ஆஃப் அதர் ரிஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். உள்ளால இருக்கிற அந்த பேபால் சர்ச் கிளைம் பண்ற ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ரெஃபர்மேஷனை உண்டு பண்ணாங்க. இந்த பீரியட் வந்து 1500 AD நடந்தது, இந்த 8500. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது the condition of the affairs in the realm dominated by the papal church becomes intolerable and came to crisis when Martin Luther, இந்த மார்ட்டின் லூதர் வந்து 1517 வருஷம் அக்டோபர் 31 அன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு பண்ணிட்டு நைட்டோட நைட்டா எல்லா வீட்டுக்கும், எல்லா ப்ராவின்ஸ்ல இருக்க சர்ச்சஸ்க்கும் he has passed ஒரு 95 பாயிண்ட்ஸ்க்குள்ள ஒரு இது, according to the Bible this is wrong, according to the Bible இது பண்றது தப்புன்னு சொல்லிட்டு they started becoming great reformation. இவங்க பண்ற great reformation மக்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு எல்லாமே பேப்பல் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டா வர ஆரம்பிச்சாங்க. பாருங்க, nailed his 95 theses on the church door at Wittenberg, Germany. From that day the Reformation set in, but it was more a struggle for a political liberty than a purely Christian or religious movement. இங்க அதாவது அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்ல இருந்து எப்படியாவது வெளியில வந்து கிறிஸ்டியன், அதாவது தேவன் விரும்புற காரியங்கள் எல்லாமே திருப்பி மாறணும்னு சொல்லி தான் அந்த ப்ரொட்டஸ்டண்டாக மாறி வெளியில வந்தாங்க, சரிங்களா? இது ஒரு ரெஃபர்மேஷன் ஆச்சு. While the reformers swept away much ritualistic and doctrinal rubbish, they failed to recover the promise of the second advent. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ராட்டஸ்டன்ட் வந்து வெளியில வந்தாங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கல் பவர்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தாங்க. பேபால் வந்து பயங்கர பொலிட்டிக்கல் பவர்ல இருந்தாங்க, பயங்கர அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த ஹோலி மென் ஆர்டர் தான் ஒரு ப்ராமினெண்டா இருந்தது. அது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தாங்க சில காரியங்கள். பிளஸ் ஐடல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தாங்க. ஐடல் எல்லாம் விக்கிரகம் தப்பு, நீங்க இந்த ஹோலி மென் ஆஃப் ஆர்டர், இந்த போப் இருக்கிற நீங்க தான் பெரிய பரிசுத்தவார்கள் நீங்க சொல்றீங்க, நீங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நிறைய வெளியே வந்துட்டாங்க. சில காரியங்கள் இந்த ரிச்சுவலிஸ்டிக் வெளியில வந்தாங்க, இந்த டாக்டர்னல் காரியங்கள்ல இருந்து வெளியே வந்தாங்க, ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க. ஆனா
அந்த பென்டிகாஸ்டல் அனுபவத்துக்குள்ள அவர் ரொம்ப இன்வால்வ் பண்ணல. அதனால சொல்றாரு, அந்த செகண்ட் அட்வென்ட் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதல் மேல்மாடி அறையில நடந்த காரியங்கள் வந்து அதை குறிச்சு வந்து ரொம்ப அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மற்றபடி பிப்ளிக்கலா சில 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 ட்ரூத் எல்லாமே அவங்க வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த 95 பாயிண்ட்ஸ் மூலமாக இதெல்லாமே பண்ற தப்பு. ஐடல்ஸ் இருக்கிறது தப்பு, சர்ச்சுக்குள்ள ஐடல் இருக்கக்கூடாது, ரிச்சுவலிஸ்டிக்கா கொண்டு போகக்கூடாது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த ஃபால்ஸ் டீச்சிங், இந்த ப்ரேயர்லாம் பண்ண தேவையில்ல, நாங்கள் மட்டும் தான் ப்ரே பண்ணணும், நீங்கள் என்கிட்ட வந்து பாவம் சொல்லுங்க, பாவத்துக்குள்ள பைசா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டுரும், ஆல் தீஸ் திங்ஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்தது. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பேபால் சர்ச்சில் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். எப்படி வந்து யார் இந்த மார்ட்டின் லூத்தர் வந்து எப்படி அதை ரிஃபார்ம் பண்ணாரு, அவர் என்னென்ன பாயிண்ட்ஸ்ல எடுத்தாரு. ஆனா கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவல் ரலம்ல அந்த அதாவது அந்த பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்சஸ்ல இவர் ரொம்ப அப்படி கொண்டு வரல. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த விக்கிரகத்துல இருந்து வெளியில வந்தாங்க. அப்போ அதுல இருந்து வெளியில வந்தாங்க. ஆனா அந்த ரியல் பென்டிகாஸ்டல் ஃபயர் வெளியில வரல. அந்த ஹீலிங்ஸ் அண்ட் மிரக்கல்ஸ் அந்த அந்த அப்போஸ்டல்ஸ் காலத்துல, அந்த பீட்டரோட காலத்துல, பால் காலத்துல நடந்த ஒரு அந்த மகிமையான காரியங்கள் எழுப்புதல் வந்து இவங்க கொண்டு வரல. ஆனா கொஞ்சம் ஒரு ரிஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க சர்ச்சுக்குள்ள. அது வரைக்கும் சர்ச் வந்து ஒரு விக்கிரக பூமி மாதிரி மாறி போச்சு, விக்கிரக கோயில் மாதிரி. இந்த 1500 ஏடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரக கோயிலும் ஒரு 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 அரசியல் கூட்டமைப்பும் ஒரு எல்லா அரசியல் மாநாடுகளும் அங்கதான் நடக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப வெளியில நம்ம அரசியல் சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா சபைக்குள்ளே அந்த நாட்கள்ல அரசியல் இருந்து இன்னும் வந்து பொலிட்டிக்கல் பவர்ஸ் தான். இந்த ரோம் ஹேஸ் த பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ஆல்சோ ஹேஸ் த ஸ்பிரிச்சுவல் பவர் இன்னமும். அப்போ 1500 அவங்க மட்டும் தான் ஹோல் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஓகே, அப்ப இந்த மார்ட்டின் லூதரும் அவங்களோட டீமும் சேர்ந்து வெளியில வந்து கொஞ்சம் இந்த விக்கிரகத்துல இருந்து வெளியே வந்தாங்க. இந்த பாவ மன்னிப்புல இருந்து, அதாவது இந்த அங்க இருக்க சபை போதகிட்ட நீங்க பாவத்தை சொல்ல வேண்டாம், ஆண்டோட்ட பாவம் மன்னிக்கலாம், ஆண்டோட ரத்தம் தான் உங்களை கழுவும், இந்த மாதிரி நிறைய இந்த பேசிக் டாக்டரல் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாரு. பட் தே ஃபெயில் டு அட்ரஸ் த ஏர்லி பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்சஸ். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஏர்லி பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் அந்த சபையை உருவாக்கிச்சு. அவர் தான் கொஞ்சம் இவங்களை புஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரெஃபார்ம் எல்லாம் கொண்டு வர வச்சது. பட் ஸ்டில் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஹோல் பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் ஸ்லோவா இப்போ நமக்கு பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அதுக்கப்புறம் தான் இந்த 19th சென்ச்சுரியில தான் கொஞ்சம் அந்த பென்டிகாஸ்டல் ரிவைவல் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த மேல்மாடி அறையில இந்த 1900, 1905, 1906 ஒவ்வொரு கண்ட்ரியிலும் அப்பதான் திருப்பி செகண்ட் டைமா அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட மூவ் திருப்பி வர ஆரம்பிச்சு. அதை பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஐடல்ஸ், இந்த ரிச்சுவலிஸ்டிக், அதுக்கப்புறம் இந்த மார்ட்டின் லூத்தர் எப்படி ப்ரேயர்லாம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி பைபிள் நீங்க வாசிக்கணும், எப்படி வேர்ட் ஆஃப் காட்ல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எப்படி தேவனை தேடணும், எப்படி தேவனுக்காக வைராக்கியமா நிக்கணும், அது எல்லாத்தையும் அவர் வந்து அழகா ப்ரீச் பண்ணாரு. ஆனா ஒன்லி ஒன் திங் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? அப்ப இந்த பீரியட் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 1520 ஏடிலிருந்து 1750, 1520 இருந்து 1750 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 230 வருஷங்கள் தேவனுடைய காரியம் நடந்துட்டு இருந்தது. இந்த 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 டெட் சர்ச் மாதிரி இருந்து கொஞ்சம் அப்பதான் ரெஸ்டோர் ஆகி வருது அவங்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து அங்க ப்ராமிஸ் பண்றாரு, நீ ஆல்மோஸ்ட் இந்த 1500 எல்லாம் செத்து போச்சு, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, சர்ச் மட்டும் தான் இருக்கு, ஆனா உள்ளால உயிர் இல்லை எல்லாம் யாருக்கும். அப்புறம் தான் இந்த மார்ட்டின் லூதர் போய் கொஞ்சம், அதாவது இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராஃபசிஸ் எப்படி நிறைவேறுது பாருங்களேன், கொஞ்சம் உயிர் தான் இருக்கு, ஆனா திருப்பி நீ கொஞ்சம் மனம் திரும்பின்னு சொல்லி இந்த மார்ட்டின் லூதரை எழுப்பி உள்ளால கொண்டு வந்து அவங்களுக்கு உயிரை வர வச்சு அப்பதான் புரோட்டஸ்டன்ட்னு வெளியில வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த விக்கிரகத்தை குறித்து எல்லாமே ஒரு அவேர்னஸ் வந்து, விக்கிரகத்தை எதுவுமே சேர்க்காம எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி ப்ரே பண்ணணும், திருப்பி தே ஃபார்ம் த ரிஃபார்ம். கொஞ்சம் அப்பதான் அந்த சபைக்கு உயிர் வந்தது. சரிங்களா? ஸோ இதான் இந்த சர்ச் இன் சார்டிஸ்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. ஐ ஹோப் இட்ஸ் பிளெஸ்ட். எல்லாத்துக்கும் இந்த சபை குறித்து உங்களுக்கு ஹிஸ்டரி உங்களுக்கு நல்லா புரியுது நினைக்கிறேன். ஃப்ரம் த எஃபிசஸ் டில் சார்டிஸ் இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி நம்ம டிராவல் பண்ணிட்டு வரோம்னு நல்லாவே தெரியும். இந்த ஆல்மோஸ்ட் இந்த 2000 இயர்ஸ் நடந்த இந்த ஹிஸ்டரியை தான் ஆண்டவர் இந்த 7 சபையை வச்சு அழகா காமிச்சிருக்கிறாரு. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி பிளெஸ்ட், கிவ் க்ளோரி டு காட். தேங்க் காட் ஃபார் ஆல் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது. நம்ம எதை குறித்து நம்மளால மெடிடேட் பண்ணவும் முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது நமக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு புரிய காரியம் நமக்கு வந்து ஆண்டவரோட நம்மளோட ஞானத்துல புரிய வைத்திருக்கிறாருன்னா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிவைன் பிளான்.
அவருடைய பிளான்ஸ்ல இருக்கிறபடியால் தேவனை நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். I am thanking God for this wonderful wisdom God has given us. Thanking God for his wonderful revelation which is still talking to us. நம்ம ஒவ்வொரு சபையை குறித்து அழகாக பேசிட்டு இருக்கார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let's close our eyes. Loving Heavenly Father, நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சார்டிஸ் சபையை குறித்து நீங்க எங்களோட பேசுனீங்க, அதற்காக நன்றி. இந்த சபை ஆண்டவரே எவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டெட் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெசரக்ட் ஆகி ஃப்ரம் the reformation happened through the Martin Luther. Thank God for that reformation. அதன் மூலமாக தான் இன்னைக்கு கொஞ்சம் சபை காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த early 19th century you poured out your spirit again so mightily. Again the Pentecostal experiences came into the churches, Lord. Thank you, Master, for the wonderful move of God. Thank you, Master, for the wonderful presence of God. Father, we pray in the name of Jesus, let the presence of God fill. Let all the things which has happened in the early churches as in the days of apostles, let it happen right now in the name of Jesus. இப்பொழுது திரும்பி நடக்கட்டும். Let it happen right now. Revive us again, Lord Jesus. Fill us again, Master, with your holy presence, with your holy power, with your holy anointing, Lord. Father, we love you, we honor you, we bless you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் வார்த்தைக்குள்ளாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதிகான மகிமை மாட்சிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you.